யாழ்ப்பாண மாவட்டத்தில் தாமதமடைந்துள்ள முதலீட்டுத் திட்டங்கள் மற்றும் அவற்றில் நிலவும் நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பதற்கான விசேட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் இ. சந்திரசேகர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முதலீடுகளை விரைவுபடுத்துவதோடு சட்டத்திற்கு புறம்பான செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது என வலியுறுத்தப்பட்டது. பிரதேச அபிவிருத்திக்கும் மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் முதலீடுகள் இன்றியமையாதவை என குறிப்பிட்ட அமைச்சர் மற்றும் ஆளுநர் முதலீட்டாளர்கள் திணைக்கள அனுமதிகளை பெறுவதில் எதிர்கொள்ளும் தாமதங்களை நீக்க அனைத்து அரசு திணைக்களங்களும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என வலியுறுத்தினர். தேவைப்படும் இடங்களில் நிபந்தனைகளுடன் அனுமதிகளை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதேவேளை முதலீட்டாளர்களும் நாட்டின் சட்ட விதிமுறைகளுக்கு முழுமையாக இணங்க செயற்பட வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். கூட்டத்தில் முதற்கட்டமாக வல்வெட்டித்துறையில் அமைக்கப்பட்டுள்ள வில்லேஜ் ஹோட்டல் திட்டம் தொடர்பில் ஆராயப்பட்டது. முதலீட்டாளர் அதிகாரிகள் வழங்கிய அறிவுறுத்தல்களுக்கு அமைய திட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும், அவ்வாறு செய்ய தவறினால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டது. தொடர்ந்து ஊர்காவற்றுறை பருத்தி அடைப்பு பகுதியில் முன்மொழியப்பட்டுள்ள நலன்புரி நீர் உயிரின வளர்ப்பு திட்டம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. திட்டத்தின் நன்மைகள் குறித்து மக்களுக்கு விளக்கமளித்த பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டது. மேலும் அரியாலையில் முன்மொழியப்பட்டுள்ள யாழ்ப்பாண கரையோர கலாச்சார ஓய்விட திட்டம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டதுடன், சம்பந்தப்பட்ட திணைக்கள அனுமதிகள் கிடைத்த பின்னர் நிலப்பயன்பாட்டு குழுவின் பரிசீலனைக்கு சமர்ப்பித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டது. இந்த விசேட கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே. ரஜீவன், பல்வேறு அரசு திணைக்களங்களின் உயர் அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், உள்ளூராட்சி பிரதிநிதிகள் மற்றும் முதலீட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.